இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஐபி மதிமுகவின் முதன்மை செயலாளரும் திருச்சி மக்களவை உறுப்பினருமான திரு துரை வைகோ அவர்கள் இன்னைக்கு நம்முடைய இணைந்திருக்கிறார். சார், காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நேற்று கூட பார்த்தோம், நிறைய சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தீங்க. டெல்லியில் பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? நியூஸ் தமிழ் நெறியாளர் மற்றும் வாடிக்கையாளருக்கு என்னுடைய காலை வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நாடாளுமன்ற பணிகள், அது இல்லாமல் நம்முடைய தொகுதியை சார்ந்த சில முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்றுக்காண்டி அந்தந்த சார்ந்த துறை சார்ந்த அமைச்சராக இருக்கட்டும், இங்கே அங்கே ஒன்றிய அரசு சார்ந்த அதிகாரிகளாக இருக்கட்டும், அவங்கள சந்திக்கணும்னு சொல்லிட்டு காலையிலேருந்து இரவு வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். ஓகே சார், நான் உங்களை பார்த்தோன்னே இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். திரு வைகோ அவர்கள் அப்படின்னு பேர் சொன்ன உடனே நமக்கு ஒரு ஸ்கெட்ச் ஞாபகத்துக்கு வரும். அவருடைய அந்த உடை, அந்த கருப்பு துண்டு. அதே மாதிரி துரை வைகோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த கையில் கட்டியிருக்க அந்த கொடி, இது தொடர்பாக கேட்கணும்னு நினச்சிருந்தேன். இன்றைக்கி நீங்கள் கட்டிட்டு வருவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. கட்டியிருக்கீங்க. எதுக்கு சார்? ஒரு அடையாளத்துக்காகவா இல்லை எதனால்? இதுக்கு நான் கொஞ்சம் விரிவாதனை சொல்லணும். நான் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக, குரலாற்றவர்களின் குரலாக, தமிழ்நாட்டின் நலனுக்காக, உரிமைகளுக்காக கிட்டத்தட்ட கடந்த ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலே ஒழித்தவர் தான் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள். அவர் நம்ம கிட்டத்தட்ட இந்த 60 வருஷத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேலே அவருடைய சிறை வாழ்க்கையாக இருக்கட்டும், 5000 கிலோமீட்டர் மேலே நடைபயணங்களாக இருக்கட்டும், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களோட எண்ணியெல்லாம் ஆன தலைவர் வைகோவுடைய போராட்ட களங்களோட எண்ணிக்கையை நம்ம எண்ண முடியாது. இப்படி அது இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு அவர் சாதித்தது உதாரணமாக சொல்லணும்னா, நீங்கள் இன்றைக்கி நெய்வேலி என்எல்சி நிறுவனம் இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி 30,000 பேருக்கு மேலே அதை நம்பியிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொதுத்துறை நிறுவனத்தை தனியார் நிறுவனமாக அவங்க இது பண்ணும்போது இவர் தடுத்து நிறுத்தினார். இன்றைக்கி அந்த 30,000 குடும்பங்களை விலக்கேறிகிற அதுக்கு காரணமானவர் வைகோ. அதே மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி நதிநீர் இணைப்பு சாத்தியம் கிடையாது. அதை பற்றி நினைக்காத காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் நதிநீர் இணைப்புக்காண்டு ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்த முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள். அதே மாதிரி இன்றைக்கி நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் 1990 முன்னாடி அவருக்குன்னு அங்கே நாடாளுமன்றத்தில் அவருக்குண்டான வரைபடம் கிடையாது, அவருக்குண்டான திருவுருவப்படம் கிடையாது. அப்போ அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எத்தனோ தலைவரோட படங்கள் வச்சுருக்கிறீங்க, விடுதலை போராட்ட வீரர்களுடைய படங்கள் வச்சுருக்கிறீங்க. என் அண்ணல் அம்பேத்கர் படத்தை வச்சா நீங்கள் அந்த நாடாளுமன்றம் தீட்டுப்பட்டுருமான்னு சொல்லி அன்னைக்கு பேசி அது அடுத்த சில மாதங்களில் அன்றைய பிரதமர் விபி சிங் மூலிமா அதை திறக்க வச்சாங்க. அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு உலக கோடீஸ்வரனுடைய நச்சு ஆலை, ஸ்டெர்லைட் ஆலையை இன்றைக்கி தூத்துக்குடியில் இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு காரணமான தலைவர் வைகோ. தஞ்சையில் வேளாண் மண்டபத்தில் இன்றைக்கி ஷேல் கேஸ், மீத்தேன், ஹைட்ரோகார்பன் புதிய திட்டங்கள் வராமல் இருக்குன்னா அதுக்கு காரணமான தலைவர் வைகோ. நிலத்தையும் நீங்கள் காற்றையும் மாசுபடுத்துகின்ற அந்த சீமக்கரோட மரம் 10 வருஷத்தில் நீங்கள் அகற்றும்னு சொல்லி இன்றைக்கி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கணும், அதுக்கு காரணமான தலைவர் வைகோ. இன்னொன்று மே 1 நம்ம எல்லாருக்கும் விடுமுறைன்னு தெரியும். ஆனால் அது நாடு முழுவதும் ஒரு ஊதியத்துடன் கூடிய ஒரு விடுமுறையாக அறிவிக்க காரணமானவர் நம்மளுடைய தலைவர் வைகோ. இது மாதிரி கணக்கில் அவர் சாதித்தது பார்த்திங்கன்னா கணக்கே கிடையாது. அவ்வளோ ஒரு சாதனைகள் பண்ணி பட்டியல் போட்டுருக்கலாம். அவர் ஒரு 30 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு தனி இயக்கம், அதில் ஒரு கிட்டத்தட்ட அந்த மதிமுக இங்கே இயக்கம் கண்டு கிட்டத்தட்ட 31 வருஷம் ஆரம்பிச்சாச்சு. இப்படிப்பட்ட சாதனைகளை ஒரு சோதனைக்குள்ளான ஒரு போராட்ட வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்க தலைவர் வைகோ. அவர் கண்ட இயக்கம் மறுமலர்ச்சி திமுகவுக்கு இன்னைக்கு அங்கீகாரம் கிடையாது. இந்த நேரத்தில் அந்த அங்கீகாரம் பெற வேண்டும்ங்கிற ஒரு ஆசை, ஒரு இது எல்லா எங்கள் கட்சிக்காரங்கள் இருக்குது. இப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் அந்த அங்கீகாரம் பெறணும். அது இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம், திரும்பி தமிழ்நாட்டில் ஒரு மறுக்க முடியாத சக்தியாக நாங்கள் உருவாகுங்கிற ஒரு நம்பிக்கை விட்டுறதுக்காண்டி தான் இந்த ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி, ஒரு சொல்வாக்கு உண்டு, வேரிங் யுவர் ஹார்ட் ஆன் யுவர் ஸ்லீவ். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய அந்த இதை நீங்கள் மறைக்காமல் வெளிப்படுத்துறது தான். எங்கள் இயக்க தோழர்களுடைய அந்த ஆசை, அந்த எண்ணங்கள் என்னென்னா, இந்த கட்சி மறுபடியும் தமிழ்நாட்டில் ஒரு மறுக்க முடியாத ஒரு சக்தியாக உருவானுங்கிறது, அது இல்லாமல் அங்கீகாரம் பெறணுங்கிறது, அதோடைய அடையாளம் தான் இந்த கைப்பற்ற.
தேங்க்யூ சார். ரொம்ப ஒரு விரிவான விளக்கம். பல பேருக்கு இந்த கேள்வி இருந்திருக்கும், இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, திருச்சி மக்களவை தொகுதியினுடைய உறுப்பினர், ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் ஆரம்பத்தில் விருதுநகர், ஏன் விருதுநகரில் இவர் இருந்து அதில் போட்டியிடலை அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் அதிமுக பல மாநாடுகளை பெரிய அளவில் நடத்தியிருக்காங்க. இருந்தாலும் எதனால் திருச்சி? நீங்கள் அதாவது அரசியலுக்கு நான் வரணுங்கிறது நானும் சரி, தலைவர் அவங்களும் விரும்பினதில்லை. இந்த பொது வாழ்க்கைக்கு இழுத்து வரப்பட்டவன் தான் நான் சொல்லுவேன். நான் யாராலனா எங்களோட கட்சியோடைய தொண்டர் நிர்வாகிகளால். அப்படி நான் தொண்டர்களால், கட்சி நிர்வாகிகளால் வந்து இந்த அரசியல் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன் நான். அப்படி இருக்கும் பொழுது கட்சிக்காரங்க ஏற்றுக்கிட்டாங்க. இருந்தாலும் வாரிசு அரசியலுங்கிற ஒரு விமர்சனம் அது இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நான் அங்கே நம்ம விருதுநகரில் நின்றுருந்தான்னா அவங்க நின்று ஜெயிச்சிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க ஜாதி ஜனங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் அவர் அங்கே வெற்றி பெற்றுட்டார்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுக்காம தமிழ்நாட்டுடைய மத்திய பகுதி திருச்சியில் நின்று ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கும் வெற்றி பெறும் பொழுது மதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் மட்டுமில்லாது தமிழ்நாட்டு மக்களும் துரை வைகோவை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அதுக்கு அந்த ஒரு முத்திரையை பதிக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் திருச்சியை தேர்ந்தெடுத்தேன். நான் கடந்த ஒரு ஆண்டாக பல்வேறு மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கிறேன். அதில் முக்கியமான சில விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் இப்போது தமிழ்நாடு விவசாயிகளுடைய முக்கியமான பயிர் வந்து மக்காச்சோளம். இந்த மக்காச்சோளத்துக்கு வந்து 1% செஸ் வரியை வந்து தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. இதனால் வந்து நம்முடைய தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கொங்கு மாவட்ட விவசாயிகளுக்கு வந்து ஒரு பாதிப்பு உருவாக்குன்னு சொல்லிட்டு நான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கிட்டையும் சரி, நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம்கிட்டையும் சரி, நான் உடனே போய் இந்த 1% செஸ் வரியை நீங்கள் நீக்கணும்னு சொல்லும்போது உடனே அது எந்தவித மறுபேச்சு இல்லாமல் அந்த 1% செஸ் வரி அவங்க அந்த அறிவிப்பை வந்து திரும்பி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த 1% செஸ் வரி போடலை. அப்போது அது ஒரு முக்கியமான நான் சாதனையை பார்க்குறேன் நான். ரெண்டாவது என்னென்னா, நம்ம திருச்சி தொகுதியில் இருக்கிற பெல் தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை வளாகத்துக்கு வந்து நம்ம திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து பெல் அந்த தொழிற்சாலை வளாகத்து வரைக்கும் பஸ் போக்குவரத்து இருந்தது, அரசு பஸ் போக்குவரத்து இருந்தது. அது கொரோனா காலத்தை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அது இல்லை, அந்த சேவை இல்லை. அப்போது நம்ம பெல் தொழிற்சாலை சார்ந்த நம்முடைய தொழிற்சங்கத்தினர் வந்து அந்த கோரிக்கையை வச்ச உடனே நாம் நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கரனை பார்த்து நான் அந்த கோரிக்கை வச்சேன். அப்போது வந்து உடனே அந்த திருச்சூர் சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம பெல் தொழிற்சாலை வளாகத்து வரைக்கும் அந்த பஸ் சேவை அன்றைக்கி மறுபடியும் துவக்கிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது மாநில அரசு சார்ந்த சில கோரிக்கைகள் வந்து நான் நிறைவேற்றியிருந்தேன் நான். நம்ம ஒன்றிய அரசு பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய ரயில்வே துறையில் பொறுத்த வரைக்கும் திருச்சி தொகுதியில் கிட்டத்தட்ட 3 ரயில்வே சுரங்கப்பாதைகள் அது ஒரு கோரிக்கையாக இருந்தது. அதில் வந்து இன்றைக்கி மஞ்சத்திடலுங்கிற அந்த ரயில்வே கேட் சுரங்கப்பாதை வேலை இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போது நான் கோரிக்கை அமைச்சர்கிட்ட கொடுத்து அவங்க அது நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கி அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி சஞ்சீவி நகரில் பொறுத்த வரைக்கும் அங்கே கோரிக்கையை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அது அறிவிக்கப்பட்டிருக்கு. அது இனி சில மாதங்கள் அந்த வேலை ஆரம்பிப்பாங்க. அவங்க அரியமங்கலத்தில் பொறுத்த வரைக்கும் அங்கே ரயில்வே கேட் சுரங்க பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதுக்கு நான் கொடுத்த கோரிக்கை பரிசீலனை இருக்குது. அது இல்லாமல் வந்து ரயில்வே மேம்பாலங்கள் என்னுடைய திருச்சி தொகுதியில் கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல வந்து ரயில்வே மேம்பாலங்களுக்கு உண்டான கோரிக்கை நான் கொடுத்துருந்தேன். அதில் குறிப்பாக வந்து உங்களுக்கு நம்ம சஞ்சீவி நகர், குமரேசபுரம், மேல்கண்கட்டார்கோட்டை இந்த 3 இடத்துலையும் வந்து இப்போது வேலை நடந்துட்டுருக்கு. மீதி 4 இடங்களில் வந்து பொறுத்த வரைக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டு டெண்டர் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் புதுக்கோட்டையிலையும் பொறுத்த வரைக்கும் அங்கே 2 ரயில்வே மேம்பாலங்கள் ஏற்கனவே அது அறிவிக்கப்பட்டது. ஆனால் வந்து இப்போ என்னென்னா, நான் வந்து அந்த ரயில்வே துறை நிர்வாகிகிட்ட பேசி அந்த புதுக்கோட்டையில் இருக்க அந்த 2 ரயில்வே மேம்பாலங்கள் பணியில் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் அழுத்தம் கொடுத்துட்ருக்கிறேன் நான். இன்னொன்று என்ன, புதுக்கோட்டையில் வந்து சமீபத்தில் நடந்தது, இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே தான் ஒரு அறிவிப்பு வந்தது. புதுக்கோட்டை வழியாக ராமேஸ்வரத்துலேருந்து பனாரஸுக்கு போகிற அந்த ரயில் பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை நிற்காமல் போயிட்டு இருந்தது. அது அங்கே புதுக்கோட்டை மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது, புதுக்கோட்டையில் நின்றுட்டு போகணும், ஸ்டேஷனில் நின்றுட்டு போகணுன்னு. அது 4 நாட்களுக்கு முன்னாடி ரயில்வே அமைச்சகம் அறிவித்து இன்றைக்கி வந்து இப்போ கடந்த 2-3 நாட்களாக அங்கே புதுக்கோட்டையில் நின்று அந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு இருந்தது. இது தவிர என்னென்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, சென்னையில் ICF ரயில்வே தொழிற்சாலை மாதிரி நம்ம திருச்சியிலையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தேன்.
அது வந்து இப்போ என்னென்னா முதல் கட்டமாக என்னென்னா நம்ம வந்தே பாரத் மெட்ரோ ரயில்களுக்கு பழுதுபார்க்கும் ஒரு தொழிற்சாலையை வந்து 300 கோடி ரூபா செலவில் வந்து இன்றைக்கி ரயில்வே அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு இதாக பார்க்குறேன் நான். இது வந்து ரயில்வே துறை சார்ந்த ஒரு முக்கியமான என்னுடைய கோரிக்கைகள். இது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதில் சில முக்கியமான நம்மளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கு. உதாரணம், நம்ம சென்னை திருச்சி அந்த தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம அங்கே ஒய்கானருங்கிற ஒரு பகுதி இருக்குது. நம்ம அந்த ஒய்கானர் பகுதியில் வந்து வெஹிக்குலர் அண்டர்பாஸ், சுரங்கப்பாதைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல நிறைய விபத்து நடந்ததுனால இந்த வெஹிக்கிள் அண்டர்பாஸ் சுரங்கப்பாதை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு நீண்டகால ஒரு மக்கள் கோரிக்கை. அது ஏற்கப்பட்டு அதுவுமே ஏற்கப்பட்டு இன்றைக்கி டெண்டர் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கு அடுத்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம சஞ்சீவி நகர், அதே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சஞ்சீவி நகருங்கிற ஒரு பகுதியிலேயே இதே மாதிரி விபத்து நிறைய நடக்கும். அங்கேயும் வெஹிக்குலர் அண்டர்பாஸ் சுரங்கப்பாதை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மக்கள் கோரிக்கை. அதை நான் அமைச்சர்கிட்ட கொண்டு போய் அதிகாரிகள் கொண்டு போய் அதுவும் நிறைவேற்றப்பட்டு டெண்டர் ஸ்டேஜில் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது கிட்டத்தட்ட 15 வருஷ கோரிக்கை. இது அந்த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அந்த ஜிகானர் பகுதியில் டெய்லி ஏதோ ஒரு விபத்து நடக்கும். இது வரைக்கும் இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பேர் இந்த ஒரு 15 வருஷத்தில் இறந்துருக்கிறாங்க. அங்கே பொறுத்த வரைக்கும் ரயில்வே நிலத்தை வந்து இவங்க கொடுத்தாதான் அங்கே தேசிய நெடுஞ்சாலைத்துறை அவங்க அந்த இடத்துல வந்து அங்கே ஒரு பாலமோ ஏதோ கட்ட முடியும். இது வந்து ஒரு 15 வருஷம் ஒரு பிரச்சனையில் இருந்தது. அது நான் இந்த ஒரு வருஷத்தில் கடுமையான முயற்சி பண்ணி இன்றைக்கி ரயில்வே அமைச்சர்கிட்டையும் சரி, நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கிட்டையும் சரி, அங்கே இருக்க திருச்சியில் இருக்கிற அதிகாரிகள் இருக்கட்டும், எல்லார்ட்டையும் பேசி இன்றைக்கி கிட்டத்தட்ட வாய்மொழியாக அவங்க ரயில்வே துறை வந்து அந்த இடத்த கொடுக்கறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 8 ஏக்கர் இடத்த வந்து அவங்க 8 ஏக்கர் நிலத்தை அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. தேசிய நெடுஞ்சாலைத்துறை முதல்ல வந்து அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க போடுறதுக்கு யோசிச்சாங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 60 கோடியிலேருந்து 80 கோடி வரைக்கும் இந்த இப்போ என்னென்னா உயர்மட்ட சுழற்சாலைன்னு சொல்லிட்டு அது ரொம்ப விசேஷமாக ரொம்ப இதாக இருக்கும். அந்த இதை வந்து இந்த ஜிகானரில் வந்து கட்டுறதுக்கு வந்து அவங்க நகாய் ஒத்துக்கிட்டாங்க, தேசிய நெடுஞ்சாலை ஒத்துக்கிட்டாங்க. ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வாய்மொழியை கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இப்போ சமீபத்தோட போன வாரம் அமைச்சரை சந்திக்கும்போது ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ சந்திக்கும் போது நான் அந்த கோரிக்கையை நான் கொடுக்கும்போது, கண்டிப்பாக ஏற்கனவே எனக்கு கொடுத்துருக்குறீங்க, நானும் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக நான் அதிகாரிகிட்ட சொல்கிறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. ஸோ ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் இந்த பல விஷயங்கள் நம்ம வந்து இதை செஞ்சு கொடுத்துருக்குறோம். நம்ம அடுத்து வந்து விமான போக்குவரத்து திருச்சியில் வந்து என்னென்னா, இப்போ ஒரு 7-8 மாதம் முன்னாடி வரைக்கும் என்னென்னா இண்டிகோ உள்நாட்டு சேவை பற்றி இண்டிகோ 1 தான் இருந்தது. இப்போ நம்ம வந்து அப்போது என்னென்னா அது இண்டிகோ மற்ற இருக்கிறதுனால டிக்கெட் விலைகளும் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. சில அவசர விழா நாட்களில் பொறுத்த வரைக்கும் டிக்கெட்டும் கிடைக்காம இருந்தது. டிக்கெட் ரொம்ப ஹை ப்ரைஸாக இருக்கும். இப்போ அதெல்லாம் என்ன சொன்னால், இங்கே டெல்லியில் வந்து இங்கே ஏர் இண்டியாவுடைய அலுவலகத்துக்கு வந்து இங்கே முதன்மை அதிகாரி சந்தித்து நான் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி சந்தித்து, இப்போ இண்டிகோ மாத்திரம் இருக்குங்க, கண்டிப்பாக ஏர் இண்டியாவுடைய உங்கள் சர்வீஸை இங்கே திருச்சியில் கொண்டு வந்தால் உங்களுக்கும் நல்லது, அதே நேரத்தில் திருச்சி மக்களுக்கு நல்லது சொன்னதுக்கப்புறம் இந்த 4-5 மாதங்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட அதாவது திருச்சியிலேருந்து உங்களுக்கு ஹைதராபாத், திருச்சியிலேருந்து உங்களுக்கு மும்பை, திருச்சியிலேருந்து உங்களுக்கு சென்னை, திருச்சியிலேருந்து கொச்சின், இப்போ அந்த 4-5 மாதத்தில் இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இது நம்முடைய முயற்சியால் வந்தது. இப்போ என்னென்னா, இது உள்நாட்டு விமான சேவை மாத்திரம் கிடையாது, வெளிநாடுக்கு போகிறவங்களுக்கு என்னென்னா, இப்போ பாம்பே போய் கொச்சின் போய் அவங்க ஹைதராபாத் போய் நீங்கள் வெளிநாடுகள் போகிறதுக்கு உண்டானது. ஸோ அதனால் இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதாக நாம் அங்கே மக்கள் பார்க்குறாங்க. இருந்தது. அது இல்லாமல் திருச்சி விமான நிலையத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்லாமிய மக்கள் தொழுகிறதுக்கு வந்து அந்த டிபார்ச்சர் ஏரியா, புறப்பாடு ஏரியாவில் தான் அவங்களுக்கு வந்து தொழுகிறதுக்கு உண்டான இடம் இருந்தது. நான் யாருமே இதை எங்கிட்ட கோரிக்கையை வைக்கலை. நானாக அதை புரிஞ்சுக்கிட்டு ஏன் டிபார்ச்சர் மற்ற இருக்க அரைவல் ஜோன்லேயே நான் வைக்கணுமேனு சொல்லி கோரிக்கை வச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இடத்துல இருந்து இன்றைக்கி 3 இடத்துல இஸ்லாமியருக்கு தொழுவு செய்கிறதுக்கு அங்கே திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ளே அந்த விமான நிலையத்துக்குள்ளே ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நான். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவிலே எந்த விமான நிலையத்துக்குள்ளே ஆட்டோ போகாது. ஆனால் நம்ம வந்து என்னென்னா திருச்சி விமான நிலையத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்து வரைக்கும் ஆட்டோக்கள் வரலான்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கும் சரி, சாதாரண எளிய மக்களுக்கும் சரி, இது ஒரு பயனுள்ளதான் ஆட்டோக்கள் வந்து உள்ளே வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலேருந்து விமான நிலையத்துக்கு வந்து கூடுதல் பஸ் சேவைகளை அது நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறேன் நான். இன்னொன்று என்னன்னா, திருச்சி அங்கே வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அது போன வருஷம் தான் ஒன்றிய அரசு துவக்கி வச்சுருந்தாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு ஏர்போர்ட். ஆனால்
அதில் வந்து கூடுதல் விமானங்கள் சேவை வேணும், இல்லை பெரிய விமானங்கள் வரணும்னா அந்த அந்த ஓடுதளத்தை வந்து விரிவாக்கம் செய்யணும். அது கிட்டத்தட்ட பல வருஷமாக 10 வருஷமாக அது கிடப்பில் இருந்தது. இந்த ஒரு வருஷத்தில் வந்து அந்த ஓடுதள விரிவாக்கத்தை வந்து நான் 99 விழுக்காடு நம்ம முடிச்சிருக்கோம். நம்ம அது ஒரு முக்கியமான ஒரு இதை நான் பார்க்குறேன். நான் இது வந்து என்னென்னா என்னுடைய முக்கியமான சாதனைகள். அதில் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இந்த ஒரு வருஷத்தில் சாதாரண ஏழை குடும்பங்கள் பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவு அவங்களுக்கெல்லாம் வந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனால் இல்லை சில சிகிச்சைகளுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் ஆகுது. அது பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்கிட்ட நான் வந்து இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்டு, பிரதமர் மருத்துவ நிவாரண நிதியிலேருந்து கிட்டத்தட்ட 31 பேர் எனக்கு விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க. அதில் 21 பேருக்கு வந்து ஆளுக்கு 2 லட்சம் 3 லட்சம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம அந்த பிரதமர் மருத்துவ நிவாரண நிதி நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம அது இல்லாமல் வெளிநாடுகளில் நம்ம நிறைய பேர் நம்ம தமிழ்நாடு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்போ வேலைக்கு போகும்போது அங்கே ஏதாவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இறந்துடுறாங்க, இல்லைன்னா அவங்க வேற ஏதாவது விசா பிரச்சனை அந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிறாங்க, இல்லை அந்த மாதிரி பல சிக்கலில் அங்கே தவிக்கிற நம்மளுடைய தமிழர்களை வந்து பத்திரமா இந்தியாவுக்கு கூப்பிட்டு வருது, தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வருது. கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்தில் இறந்தவங்க 3 பேர் உடைய உடல்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இல்லை கொண்டு வரலன்னா அங்கேயே அடக்கம் பண்ணிடுவாங்க. கடைசியில் அவங்க முகத்தினாச்சும் பார்க்கணும்னு சொல்லி அந்த குடும்பங்கள் பரிதவிக்கும் போது அந்த 3 உடல்களை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பத்திரமா அங்கே கொண்டு வந்திருக்கணுமோ. அதே நேரத்தில் வந்து அங்கே வேற சிக்கல், விசா சிக்கல், இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகளை மாட்டி அங்கே சிக்கினவங்களை அதில் ஒரு 6 பேரை நான் பத்திரமா நம்ம தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்கேன். கிட்டத்தட்ட அந்த இது கிட்டத்தட்ட இறந்தவங்க 3 பேர் பத்திரமா வந்து நம்ம மீட்டு கொண்டு வந்து 6 பேர். இதில் சில பேர் வந்து திருச்சி அல்லாத பிற தொகுதியை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. இதனால் எனக்கு என்னென்னா, என்னுடைய பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருங்கிற அந்த பதவியை வச்சுக்கிட்டு எவ்வளோ ஜனங்களுக்கு செய்ய முடியுமோ, சாதாரண ஜனங்களுக்கு செய்ய முடியுமோ, அதே மாதிரி கிட்டத்தட்ட 10, 15 வருஷம் 20 வருஷமாக கிடப்பில் இருக்கிற பல மக்களோட கோரிக்கையில் வந்து நிறைவேற்றுங்கிறது தான் என்னுடைய இது. திருச்சி முக்கியமாக நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம திருச்சி பால்பனை துவாக்குடி அந்த சர்வீஸ் ரோடுங்கிறது அது 15 வருஷம் பிரச்சனை. அதுக்கு என்னென்னா நிதி பற்றாக்குறை. இந்த நிலம் கையகப்படுத்துறது லேண்ட் அக்விசிஷனுக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 618 கோடி தேவைப்படுதுன்னு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், தமிழ்நாடு அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நிதி பற்றாக்குறை இருக்குது. இதனால் ஒன்றிய அரசு கண்டிப்பாக அவங்களுக்கு கடமை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதுக்குண்டான நிதியை நீங்கள் ஒதுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ போன வாரம் நம்முடைய தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர் திரு நிதின் கட்காரியை நேரில் சந்தித்து நான் கோரிக்கை வச்சுருந்தேன். நான் இது போன்ற பல விஷயங்கள் நான் செஞ்சுருக்கேன். நான் அதாவது பல கோரிக்கைகள் இருக்குது, அது சிலதை நான் செஞ்சுருக்கேன். அது முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் ஓகே சார். அதே மாதிரி பல சந்தர்ப்பங்களில் ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கோம். என்னன்னா, போன மாதம் கூட விழுப்புரத்தில் திரு வைகோ அவர்கள் பேசுகிறப்போ துரை வைகோ வந்து நான் கட்சிக்குள்ளே கொண்டே வரக்கூடாது, அதற்கு கடுமையான எதிர்ப்பை நான் பதிவு செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. எப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் உள்ளே வந்தீங்க? அவர் தலைவர் வைகோ வந்து சொன்னதில் வந்து அதில் 100 விழுக்காடு உண்மைதான். ஏன்னா வந்து தலைவர் வைகோவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நாங்கள் இல்லை எங்கள் குடும்பத்தில் இருக்க யாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நான் அரசியல் தலைவரோடு போயிட்டோம், அடுத்து நம்ம யாரும் வந்து அதில் சங்கடப்பட வேண்டாம்ங்கிறது தான் என்னுடைய இது. எனக்கு அது ஆசை, அரசியல் புது வாழ்க்கைங்கிற ஆசையே எனக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தொண்டர்களுடைய நிர்பந்தம் ஒரு இதனால் வந்து அதனால தான் நான் இந்த பொது வாழ்க்கையை நான் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை, தலைவரும் அதை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஒரு கட்டத்தில் வந்து தலைவர்கிட்டே நிர்வாகிகள் அத்தனை பேர் என்ன கேட்டாங்கன்னா, நிர்வாக குழுவில் நீங்கள் உங்களுடைய இதை சொல்லிட்டீங்க, ஆனால் இது ஒரு ஜனநாயக இயக்கம், ஜனநாயக இயக்கத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்களுடைய கட்சியுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய நீங்கள் என்ன ஓட்டப்படி தான் நீங்கள் அந்த கட்சியை இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் தலைவர் அந்த முடிவு எடுக்க வச்சாங்க. ஓகே சார், இன்னொன்று, மதிமுக வந்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சிங்க. மதிமுக உருவாக்கப்பட்டு முதல்ல தேர்தலை சந்திச்சப்போ 1996 177 தொகுதியில் தனித்து போட்டி, வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி அன்னைக்கு பதிவான வாக்கு சதவிகிதம் அப்படின்றது ஒன்று இருந்தது. இன்னைக்கு வந்து நிறைய புதிய கட்சிகள் வந்துருச்சு, அதனால கட்சிகளுக்கான வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல மதிமுகவை மீண்டும் அதே ஒரு கர்ஜனையோட, அதே ஒரு கம்பீரத்தோட கட்டி எழுப்ப முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா சமீபத்தில் சென்ற மாதம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 7 இடங்களில் நாங்கள் மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் வச்சுருந்தோம். நாங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த 7 மண்டல செயல் வீரர்கள் கூட்டத்திலேயே வந்து அவ்வளோ பேர் உணர்ச்சி பெருக்க அங்கே அதில் கலந்துக்கிட்டாங்க. அது வந்து எனக்கு இல்லை, கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை, ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. நீங்கள் அடுத்த மாதம் செப்டம்பர் 15
அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு நடக்க போகுது, திருச்சியில் நாங்கள் நடத்த போகிறோம். அப்போது அந்த மாநாடு உடைய நிகழ்வை நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு பார்க்கும்போது மதிமுக மீண்டும் வந்து விட்டது, மீண்டும் வந்து விட்டது ஒரு அப்படிங்கிற ஒரு இது கண்டிப்பாக நாங்கள் உணர்த்துவோம். நாங்கள் அந்த நம்பிக்கை. இன்னொன்று நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, தேர்தல் அரசியல், நீங்கள் தேர்தலை வச்சு சொல்கிறீங்க, தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படுகின்ற இயக்கம் ஒன்றுனா அது தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சி திமுக தான் சொல்ல முடியும், மறுமலர்ச்சி தொண்டர்களும் அப்படி தான் சொல்ல முடியும். எங்களுடைய கடமையை வேறு. நாங்கள் சில 2011 நினைக்கிறேன், அன்றைக்கி நாங்கள் தேர்தலே நாங்கள் பகிஷ்கரம் பண்ணோம். நாங்கள் அதனால் பொதுவாக ஒரு தேர்தலில் புறக்கணிச்சு வச்சுக்கலாம், அந்த இயக்கம் இயக்கத்தை அதுக்கப்புறம் நடத்ததே கஷ்டம். ஆனால் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமே இந்த இயக்கம் இனி உயிர்ப்போடு இருக்குன்னா அதுக்கு காரணம் எங்களுடைய அந்த எண்ண ஓட்டம், அந்த மன ஓட்டம் தான். அது தலைவர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க, பதவிகளை எதிர்பார்க்குறவங்க செய்கிறவங்க என் பின்னாடி வராதிங்க, என் பின்னாடி வரவங்களுக்கு நிறைய நீங்கள் சவால்கள் சோதனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு, சிறைவாசம் முதற்கொண்டு பல சங்கடங்கள் நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும், அதுக்கு சித்தமானவர்கள் மாத்திரம் என் பின்னாடி வாங்கன்னா தலைவர் முதலே சொன்னார். இருந்தது அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகிகள் தொண்டர்களை கொண்ட இயக்கம் தான் மறுமலர்ச்சி திமுக. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும்னா இது அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவையான இயக்கம்னா மதிமுக தான். நீங்க நானே பட்டியல் போட்டு சொன்னேன். நான் எது தலைவருடைய சாதனை குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். குறிப்பா இப்ப என்ன ஒரு பார்வை அரசியல் தரப்புல முன்வைக்கப்படுது அப்படின்னா, தாவேக போன்ற கட்சிகள் களத்துல இருக்காங்க, கணிசமா அது மற்ற கட்சிகளோட வாக்குகளை அவங்க பெற பார்ப்பாங்க, அப்ப வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பார்வையில இது போன்ற கட்சிகளின் வருகை மதிமுகவை அதனுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தாவேக்கன்னு சொல்கிறது நீங்கள் சகோதரர் விஜயோட இயக்கத்தை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ சகோதரர் விஜயா இருக்கட்டும், நீங்கள் சகோதரர் அண்ணாமலையாக இருக்கட்டும், புதிய வரவுகள் யாராக இருந்தாலுமே ஒரு ஜனநாயக அரசியலுக்கு ஒரு நல்லது தான் பார்க்குறேன் நான். ஆனால் இறுதியில் எங்களுடைய செயல்பாடுகள், இப்போது சகோதரர் உதயநிதியாக இருக்கட்டும், இப்போ நானாக இருக்கட்டும், பல்வேறு இன்றைக்கி இளைய தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா அடுத்து எங்களுடைய செயல்பாடுகள் எங்களுடைய செயல்பாடுகள் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அது அதை வச்சு மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க. அதே வேளையில் நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, புதிய வரவுகள் வருது, அரசியலுக்கு நல்லதுதானே சொல்லுவேன் நான். அதே வேளையில் உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் நம்மளுடைய செயல்பாடுகள் நம்ம எப்படி ஜனங்கள்கிட்ட எப்படி நம்ம போய் நம்ம அவங்களுடைய கோரிக்கைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதை நம்ம எப்படி நம்ம கையாளுறோம், எப்படி அதை நிறைவேற்றுறோம், இதை வச்சு தான் நம்ம ஒரு இயக்கம், ஒரு இளம் தலைவர்களுடைய இதை வச்சு சொல்ல முடியும். நான் வித்தியாசமாக தான் நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் அவர் வருகையினால், அவர் வருகையாக இருக்கட்டும், வேறு பிற புதிய இயக்கங்களாக இருக்கட்டும், இதனால் இருக்கிற இயக்கங்களுடைய இது இனிய சிறப்படையாக செய்ய பார்க்குறேன் நான். இன்னும் அவங்க வந்திருக்காங்களா, அப்போ நம்ம இனிய சிறப்பாக செயல்படணும், ஜனங்கிட்ட போய் இனிய நம்ம நல்லா நம்ம சிறப்பாக அந்த மக்கள் சேவை இனியும் நம்ம சிறப்பாக ஈடுபடணுங்கிற அந்த ஒரு இது இருக்குன்னு பார்க்குறேன் நான். ஓகே சார், ஒரு பரபரப்பான காலை பொழுதுல உங்களுடைய வேலை பளுவுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்திருந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. உங்களுடைய ஆக்கப்பூர்வமான மக்கள் பணிகளும் உங்களுடைய நம்பிக்கையும் வெற்றி அடையட்டும் அப்படின்னு நியூஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கங்க.